செப்டம்பர் 11 அன்னைக்கு நம்ம ஆடிப்பாடி கொண்டாடுவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு நான் தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஐயா இறந்த நாளை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது, ஐயா பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடணும். ஏன்னா ஐயா வந்து விதைக்கப்பட்ட நாள், அதாவது இந்த மண்ணில் வீழ்ந்த நாளை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது. ஐயா இந்த மண்ணில் முளைத்த நாளை தான் வந்து நம்ம கொண்டாடணும். இந்த மக்களுக்காண்டி போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் உருவான அந்த பிறந்த நாளை தான் நம்ம வந்து கொண்டாடணும், பொங்க வைக்கணும், தீச்சட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், பால் கூட எடுக்கிறதா இருக்கட்டும், முளைப்பாரி கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை ட்ரம் செட்டு அடிச்சு வரதா இருக்கட்டும், சிலம்பாட்டம் கொண்டு வரதா இருக்கட்டும், ஒயிலாட்டமாக இருக்கட்டும், இல்லை எல்லா நிகழ்வுமே வந்து இன்னைக்கு அக்டோபர் 9 தான் நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடணும். அதனால வந்து இந்த நிகழ்வுல தான் வந்து நம்ம வந்து இந்த கொண்டாட்டங்கள்லாம் வந்து அது ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி உள்ள தேவேந்திர குல வேளாண் சமூக உறவுகள் எப்படி செப்டம்பர் 11 வந்து ஒன்று கூட்டிருக்கீங்களோ, எப்படி வந்து பேனர் கொண்டு வரது, அந்த கோரிக்கைக்கான விஷயங்கள்லாம் நம்ம பண்றோமோ அதே போல பண்ணுங்க. அதே போல பூர்வக்குடியா இருக்கக்கூடிய பரமக்குடியை சுற்றியுள்ள மக்கள்கள், அதாவது இந்த விழாவை தொடக்கத்துல இருந்து எண்டு வரைக்கும், அதாவது கடைசியா காட்டு பரமக்குடி இந்த நிகழ்வு வந்து முடிச்சு வைப்பாங்க. அதே போல இந்த பிறந்த நாள் நிகழ்வையும் வந்து இந்த மக்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன். எப்போது மாதிரியே இந்த முளைப்பாரி கொண்டு வர்றது, பூத்தட்டு கொண்டு வர்றது, இந்த அலகுத்துதல், இது போன்ற எல்லா நிகழ்வுமே வந்து ஐயாவோட பிறந்த நாளுக்கு தான் அதை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றத நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இந்த ஐயாவோட பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா செப்டம்பர் 11 விட மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டாடணும். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒன்றுபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா செப்டம்பர் 11 இருந்தது. இனி அக்டோபர் 9 அப்படின்றத வந்து இந்த அரசுக்கு வந்து நம்ம காட்டணும். இந்த மக்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கும், எவ்வளவு பெரும்பான்மை இருக்கும் அப்படின்றத வந்து இந்த அரசுக்கு வேண்டுகோள் என்னன்னா, மாற்று சமூகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தேவையற்ற கோஷங்கள் வந்து நமக்கு தேவை கிடையாது, சரிங்களா? அதே போல வரக்கூடிய இளைஞர்களும் தயவு செஞ்சு மது அருந்தி விட்டு வராதிங்க, கைலி அணிவித்து வராதிங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லார். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, அக்டோபர் 9 இந்திய சுதந்திர போராட்ட வீரர், நல்லாதிக்க நாயகர், தேசிய தலைவர் வே இமானுவேல் சேனார் ஐயாவுடைய 100ஆண்டு விழா மற்றும் அரசு விழா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து கொண்டாடப்பட இருக்குது. நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க, ஆனால் பரமக்குடியில் தான் கொண்டாடப்பட இருக்கா, இல்லை ஐயா பிறந்த மண்ணான செல்லூரில் கொண்டாடப்பட இருக்கா அப்படின்றலாம் நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் அரசு தரப்புல இருந்து எந்த மாதிரி வந்து இந்த விழா வந்து கொண்டாட போகிறாங்க, அரசே எடுத்து நடத்துமா இல்லை தேவேந்திர பண்பாட்டுகளை எடுத்து நடத்துமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து இருந்தது. இது சம்மந்தமாக இது வரைக்கும் காணொலி வந்து பதிவு செய்யப்படலை அப்படின்றத பற்றி நம்ம ஒருவர்களும் கேட்டிருந்தாங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன, அதான முழு விவரங்கள் வந்ததுக்கப்புறம் பதிவு செய்யலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து காத்திருந்தோம். இப்போ தான் வந்து ஒரு சில தகவல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லம் காவல்துறை தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 2 நாள் டைம் வந்து கேட்டிருக்காங்களாம். அது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் காவல்துறை வந்து சொல்லப்பட்டிருக்கு, அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்குது, இல்லை அரசு தரப்புல இருந்து எந்த மாதிரி இந்த நிகழ்வு வந்து கொண்டாடப்பட இருக்கிறாங்க அப்படின்ற பற்றி தான் நீண்ட நெடிய காணொலியை வந்து பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஐயா தியாகி இமானுவேல் சேனார் ஐயாவுடைய இந்த திருவுருவச் சிலை மற்றும் மணிமண்டபம் அமைத்து கொடுத்த மற்றும் ஐயா தியாகி இமானுவேல் சேனாரோட அக்டோபர் 9 வந்து அரசு விழாவை அறிவித்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதே போல இதற்கு குரல் கொடுத்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து இயக்கங்களுக்கும், அனைத்து தோழமைகளுக்கும், அனைத்து மக்களுக்கும் வந்து இந்த காணொலியில வந்து மீண்டும் ஒரு முறை வந்து நாங்கள் வந்து நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதாவது செப்டம்பர் 11க்கும் அக்டோபர் 9க்கும் என்னென்ன வித்தியாசம், இதுல எந்த மாதிரி எல்லாம் கடைபிடிக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம் அப்படின்றத வந்து நம்ம உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அரசு தரப்புல வந்து நம்ம எந்த மாதிரி எல்லாம் இதை கொண்டாட போறோம்னு சொன்னா, அரசு தரப்புல இந்த மாதிரி இந்த நிகழ்வை கொண்டாட போறாங்கிறத நம்ம அடுத்து பேசுவோம். அதற்கு முன்னாடி இந்த அக்டோபர் 9 அன்னைக்கு நம்ம எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும், எந்த மாதிரி நிபந்தனைகள் வந்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற பத்தி நான் முதல்ல வந்து சொல்லிடுறேன். அதாவது செப்டம்பர் 11 என்ன ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணமோ, அதாவது வாடகை வாகனங்கள்ல வரக்கூடாது, திறந்த வெளி வாகனங்கள்ல வரக்கூடாது, அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள்ல வரக்கூடாது அப்படின்றத இதுக்கு முன்னாடி வந்து நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க. அதே போல பஸ்ஸுகள்லயோ வரக்கூடிய வாகனங்கள்ல ஒளிபெருக்கி கட்டி வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல ஜோதி ஓட்டம், தொடர் ஓட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த கிலோமீட்டருக்குள்ள தான் நீங்க பண்ணணும், இதை தாண்டி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதான் நிபந்தனை வந்து செப்டம்பர் 11. அந்த செப்டம்பர் 11 அன்னைக்கு என்ன நிபந்தனைகள் போட்டாங்களோ அதே தான் வந்து அக்டோபர் 9. அதனால எந்த ஐயமும் இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகள் வந்து அக்டோபர் 9 ஐயா தியாகி இமானுவேல் சேனாரோட அந்த நினைவிடத்துல இருந்து ஒன்று கூடணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். வரக்கூடிய உறவுகள் தயவு செஞ்சு மலர் வலை வந்து கொண்டு வராதிங்க. ஏன்னா ஐயாவோட இது பிறந்த நாள் வந்து நம்ம கொண்டாட போறோம். அதனால வரக்கூடிய மாலை மட்டும் கொண்டு வாங்க, தயவு செஞ்சு மலர் வலைய வேண்டாம். ஏன்னா
செப்டம்பர் 11 ஐயா இறந்த தினம், அதனால வந்து அன்னைக்கு மலர் வளையம் கொண்டு வரீங்க, அது ஓகே சரிங்களா. அதனால வந்து இது வந்து பிறந்த தினம், அதனால வந்து ஐயாவோட புகழை போற்று விதமாக புகழ் வணக்கம் தான் நம்ம செலுத்துறோம். ஒரு கோயில் எப்படி வந்து சாமிக்கு வந்து நம்ம மாலை வாங்கிட்டு போவோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து ஐயாவோட மணிமண்டபமும் சிலையும் இன்னும் கட்டி முடிக்கப்படாத காரணத்தினால தான் வந்து ஐயாவோட நினைவிடத்துல வந்து இந்த வருஷம் வந்து கடைபிடிக்கப்படுறதா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து செல்லூர்ல எதுவும் கடைபிடிக்கப்படுதா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. பரமக்குடியில தான் இது அனுசரிக்கப்படும். அரசு விழா இங்கே தான் நடக்கும் அப்படின்றத மாவட்ட நிர்வாகமும் எல்லாருமே வந்து முடிவெடுத்திருக்காங்க. அதனால வந்து இப்போ ஐயாவோட மணிமண்டபம் இந்த சிலை கட்டி முடிக்காதனால இப்போ ஐயாவோட நினைவிடத்துல வந்து நடக்குது. இதற்கு பிறகு மணிமண்டபத்தில் வந்து இந்த நிகழ்வு வந்து நடக்கும். அதே போல எப்பவுமே ஐயாவோட நினைவிடம் அலங்கரிக்கப்படக்கூடியது, இந்த பேனர்லாம் வைக்கும்போது எப்படி வச்சாங்களோ அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட நினைவிடம் வந்து அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் இந்த நிகழ்வுல இருந்து. அதனால வந்து செப்டம்பர் 11 எப்படி நம்ம மக்கள் வந்து ஒன்று கூடணுமா பரமக்குடியில், அதே போல அக்டோபர் 9 வந்து அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் இங்க வந்து ஒன்று கூடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட தனிப்பட்ட கருத்தை ஒரு சில விஷயங்கள் நான் மக்கள் வந்து சொல்லிடுறேன். அதாவது செப்டம்பர் 11 அன்னைக்கு நம்ம ஆடிப்பாடி கொண்டாடுவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு நான் தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஐயா இறந்த நாளை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது, ஐயா பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடணும். ஏன்னா ஐயா வந்து விதைக்கப்பட்ட நாள், அதாவது இந்த மண்ணில் வீழ்ந்த நாளை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது. ஐயா இந்த மண்ணில் முளைத்த நாளை தான் வந்து நம்ம கொண்டாடணும். இந்த மக்களுக்காண்டி போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் உருவான அந்த பிறந்த நாளை தான் நம்ம வந்து கொண்டாடணும். பொங்க வைக்கணும், தீச்சட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், பால் கூட எடுக்கிறதா இருக்கட்டும், முளைப்பாரி கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை ட்ரம் செட் அடிச்சு வரதா இருக்கட்டும், சிலம்பாட்டம் கொண்டு வரதா இருக்கட்டும், ஒயிலாட்டம் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை எல்லா நிகழ்வுமே வந்து இன்னைக்கு அக்டோபர் 9 தான் நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடணும். அதனால வந்து இந்த நிகழ்வுல தான் வந்து நம்ம வந்து இந்த கொண்டாட்டங்கள்லாம் வந்து அது பொருந்தும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால வந்து இந்த நிகழ்வுல எப்படி இது வரைக்கும் செப்டம்பர் 11 நம்ம கடைபிடிச்சோம், அதை வந்து இதுல கடைபிடிக்க நம்ம உறவுகள் வந்து தயார் நிலைக்கு வாங்க, மாறுங்க அப்படின்றத ஒரு வேண்டுகோளா வந்து நான் வச்சுக்கிறேன். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகள் எப்படி செப்டம்பர் 11 வந்து ஒன்று கூட்டிடுறீங்களோ, எப்படி வந்து பேனர் கொண்டு வரது, அந்த கோரிக்கைக்கான விஷயங்கள்லாம் நம்ம பண்றோமோ அதே போல பண்ணுங்க. அதே போல பூர்வக்குடியா இருக்கக்கூடிய பரமக்குடியை சுற்றியுள்ள மக்கள்கள், அதாவது இந்த விழாவை தொடக்கத்துல இருந்து எண்டு வரைக்கும், அதாவது கடைசியா காட்டு பரமக்குடி இந்த நிகழ்வு வந்து முடிச்சு வைப்பாங்க. அதே போல இந்த பிறந்த நாள் நிகழ்வையும் வந்து இந்த மக்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிறேன். எப்போது மாதிரியே இந்த முளைப்பாரி கொண்டு வர்றது, பூத்தட்டு கொண்டு வர்றது, இந்த அலகுத்துதல், இது போன்ற எல்லா நிகழ்வுமே வந்து ஐயாவோட பிறந்த நாளுக்கு தான் அதை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றத நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இந்த ஐயாவோட பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட செப்டம்பர் 11 விட மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டாடணும். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒன்றுபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா செப்டம்பர் 11 இருந்தது. இனி அக்டோபர் 9 அப்படின்றத வந்து இந்த அரசுக்கு வந்து நம்ம காட்டணும். இந்த மக்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கும், எவ்வளவு பெரும்பான்மை இருக்கும் அப்படின்றத வந்து இந்த அரசுக்கு வந்து நம்ம காட்டணும். அப்படின்னால வந்து அக்டோபர் 9 நம்ம மக்கள் வந்து இங்க கூடணும். அதே போல பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய உறவுகள் வந்து தீபோர்டில் வராதிங்க, சொந்த வாகனத்தில் வாங்க, அனுமதி எப்படி செப்டம்பர் 11 வாங்குவீங்களோ அதே போல வாங்க. வர முடியாதவர்கள் அந்தந்த மாவட்டங்கள்ல பொங்கல் வைத்து ஐயாவோட பிறந்தநாளை வந்து கொண்டாடுங்க, சிறப்பாக கொண்டாடுங்க. அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு நமக்கு நம்மளோட சேனலோட நம்பர் இருக்கு, அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா அதை நம்ம மக்கள் பார்வைக்கு நம்ம கொண்டு போவோம். இல்லை வர முடியாதவர்கள் அந்தந்த மாவட்டங்கள்ல பொதுவான ஒரு இடங்கள்ல காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி ஐயாவோட திருவுருவ படத்தை வச்சு மலர் தூவி புகழவனுக்கு வந்து செலுத்துங்க சரிங்களா. வர முடியாத உறவுகள், வர முடிந்த உறவுகள் எப்படி செப்டம்பர் 11 வந்து வண்டி எடுத்து வருவீங்களோ அதே போல ஒன்று கூடணும் சரிங்களா. அது கூடனா சிறப்பா இருக்கும். நிறைய உறவுகள்லாம் வருத்தப்படுறாங்க. அதாவது நாங்க வந்து ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி வர்றோம், 300 கிலோமீட்டர் தாண்டி வர்றோம், ஆனால் ஐயாவோட நினைவிடத்தை தொட்டு கும்பிடுற கூட எங்களுக்கான வாய்ப்பு இல்லாம அவ்வளவு கூட்ட நெரிசல் ஆயிருது அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட வருத்தப்பட்ட உறவுகள்லாம் இந்த அக்டோபர் 9 சிரமப்படாம கண்டிப்பா இங்க ஒன்று கூடுங்க அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளா வந்து நான் இந்த காணொலி வாயிலா வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா அப்படின்னால வந்து இந்த நிகழ்வுல ஒட்டுமொத்த பேரும் வந்து கலந்துக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஐயா இமானுவேல் சேனாவோட நினைவு நாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருபூஜை டயத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அரசியல் தலைவர்கள்லாம் வந்தாங்களோ அதே போலதான் இந்த நிகழ்வுலையும் வந்து அரசியல் தலைவர்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஐயாவோட இந்த பிறந்தநாள் விழாவில் வந்து இந்த அரசு விழாவில் வந்து கலந்துக்கிறதா வந்து ஒரு சில தகவலாம் வந்திருக்கு. இவங்க வரனால கண்டிப்பா பல்வேறு அரசியல் தலைவர்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால வந்து செப்டம்பர் எப்படி வந்து கடைபிடிக்கப்பட்டதோ அதே போலதான் அக்டோபர் 9 வந்து இது பண்ணப்போது. அது நம்ம தேவேந்திர பண்பாட்டு கழகம் ரீதியாக பரமக்குடி சுற்றுள்ள மக்களும் இல்லை அங்கே உள்ள தியாரோட குடும்பமும் எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த விழா வந்து நடக்கும். ஆனா இது அரசும் தேவேந்திர பண்பாட்டு கழகமும் இணைந்து வந்து குடும்பத்தாரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இந்த விழா வந்து நடக்குது. அதனால வந்து
அரசு விழா ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு விழாவாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. உண்மையில இந்த முதல் அரசு விழாவில் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் உணர்வு பூர்வமாக பரமக்குடியை நோக்கி அலைகடல் என திரண்டு வரணும் அப்படின்றத நான் அந்த காணொலி வாயிலா வந்து கேட்டுக்கிறேன். அதே போல எல்லா மாவட்டங்களிலும் ஒளிபெருக்கி வச்சு கொண்டாடுங்க, சரிங்களா? அதனால வந்து வரக்கூடியவங்கள்ட்ட எப்படி காவல்துறை வந்து முன்ன எப்படி வழித்தடங்கள் வந்து அமைச்சாங்களோ அதே வழித்தடத்துல வந்து வாங்க. மெயினா நம்ம உறவுகளுக்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, மாற்று சமூகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தேவையற்ற கோஷங்கள் வந்து நமக்கு தேவை கிடையாது, சரிங்களா? அதே போல வரக்கூடிய இளைஞர்களும் தயவு செஞ்சு மது அருந்தி விட்டு வராதிங்க, கைலி அணிவித்து வராதிங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். உங்களை நம்பித்தான் உங்க பெற்றவங்க வந்து அனுப்பிச்சுடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஐயாவோட குரு பூஜை அன்னைக்கு நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கருள் நடந்த விஷயம். அதனால அந்த குடும்பம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால வந்து கவனமாக வரணும். ஏன்னா அவங்க காலைல ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு அன்னைக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. அந்த ஒரு விபத்துக்குள்ள ஆகி போச்சு. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து பலத்த காயங்களும் பலத்த கால்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்து ஏற்பட்டு போச்சு. அதனால வந்து கவனமாக வரணும். மெயினாக அக்டோபர் 9 ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளா சமுதாய உறவுகளும் வந்து கூடணும் அப்படின்றத இந்த வாயிலாக கேட்டுக்கிறேன். அதே போல அந்த பரமக்குடியை சுற்றியுள்ள மக்கள் தவறாமல் முளைப்பாரி, பால்குடம், வேல் குத்தி வர்றது இந்த போன்ற நிகழ்வுலாம் பண்ணீங்களா, அதை தொடர்ந்து அந்த விஷயத்த வந்து கொண்டு வாங்க. ஏன்னா அந்த பூப்பலா பூத்தட்டு கொண்டு வர்றது இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து அதை இந்த ஐயாவோட பிறந்த நாளுக்கு வந்து அதை செஞ்சு இன்னும் வந்து ஐயாவோட அந்த புகழை வந்து நம்ம பறைசாற்று விதமாக வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிட்டு, அதாவது வாகனங்கள், அதாவது நம்ம வரக்கூடிய மக்கள் வந்து அரசு பேருந்துகள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா ஐயாவோட இந்த செப்டம்பர் 11ஆம் தேதி வந்து 800 வாகனங்கள் வந்து அரசு பேருந்துகள் வந்து கொடுத்ததா வந்து சொல்லப்படுது. அந்த மக்கள் கேட்டாங்கன்னா நாங்கள் அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் வந்து அந்த டிப்போல வந்து அவங்களை நாட சொல்லுங்க, நாங்கள் கொடுக்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கோம் அப்படின்றத வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து சொல்லிச்சாங்க. அதனால வந்து சொந்த வாகனங்கள் இல்லாதவங்க இந்த மாதிரி பஸ்ஸை வந்து ஒரு ஊர் கிராமங்கள் ஊர் தலைவர்கள் வந்து அதை முடிவெடுத்து அந்த பஸ்ஸில் வர்றதுக்கான விஷயத்தை வந்து நீங்கள் முன்னெடுங்க. கண்டிப்பாக அரசு தரப்புல இருந்து அரசு பேருந்து வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இது மட்டும் கிடையாது, அதாவது செப்டம்பர் 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகள் வந்து வருவது வந்து நிறுத்தப்பட்டுரும். ஏன்னா ஒரு 2 மணிக்கு மேலே வந்து கூட்ட நெரிசல் வந்து அதிகமாயிரும். அதனால அரசு பேருந்துகள் வந்து வர்றது வந்து தவிர்க்கப்பட்டுரும். ஆனால் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசு பஸ்களுமே வந்து ஓடும், சரிங்களா? அதே போல கடைகள் வந்து அடைக்கப்பட மாட்டாது. இன்னும் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 வந்து கரெக்டாக காட்டுப்பரமக்குடியிலிருந்து இந்த 5 ரோடுல இருந்து இங்கே வரைக்கும் ஐயாவோட நினைவிட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேனர்கள் 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இல்லாத அளவுக்கு வந்து பேனர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் பேனருக்கு வந்து அனுமதி வந்து மறுத்திருக்காங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுப்பு சட்டத்தில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களோட பேனர்கள் வந்து ஒரு சில பேனர்கள் வந்து கிழிக்கப்பட்டதா வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தின் அடிப்படையில் வச்சு அந்த இளைஞர் எல்லாத்தையுமே வந்து கைது செய்ய போறதா வந்து காவல்துறை தரப்பு வந்து சொல்லியிருக்கதாகவும் ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. அது என்னன்றது முழுமையா தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அதையும் நான் சொல்றேன், சரிங்களா? அதனால வந்து பேனர்கள் வைக்க வந்து அனுமதி வந்து மறுத்திருக்காங்க. ஏன்னா கடைகள் அந்த கடைகளை வந்து பாதிக்கும், அவங்களால வணிகம் செய்ய முடியாத பண்ணால வந்து பேனர்கள் வைக்க வந்து அனுமதி வந்து தற்போதைக்கு வந்து மறுத்திருக்காங்க. எங்களுக்கு இதற்கு மட்டும் ஒரு 2 நாள் வந்து அவகாசம் கொடுங்க, நாங்க வந்து இதை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம் அப்படின்றத வந்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்களாம். அதனால வந்து இது மட்டும் கொஞ்சம் இழுவையில் இருக்கு. அதனால வந்து பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலுமே வரக்கூடிய அந்த சூழல் தான் வந்து இருக்குது. அதே போல இது அரசு விழா, அரசு தரப்புல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மரியாதை செலுத்துவாங்க. அரசு தரப்புல அப்படின்னா ஐயாவோட சிலை இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட சிலைக்கு வந்து அரசு தரப்புல வந்து மாலை வந்து அனுப்பிச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து இல்லை முதல்வர் வரதாக இருந்தாலும் சரி, இல்லை துணை முதல்வராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி யாரெல்லாம் முக்கியமானவங்க இருக்காங்க அவங்களாம் வந்து ஐயாவோட சிலைக்கு வந்து மாலை போட்டுட்டு அவங்க வந்து மரியாதை செலுத்திட்டு போவாங்க. நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்குவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால மணிமண்டபம் என்ன கட்டி முடிக்காத நிலை இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட நினைவிடத்தில் வந்து இந்த விழா வந்து அனுசரிக்கப்பட இருக்குது. ஆனால் ஐயாவோட இந்த 100ஆண்டு விழா என்ற ஒரு காரணத்தினால 100 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வந்து செய்யறாங்க, அரசு தரப்புல இருந்து செய்யறாங்க. அது யார் என்னன்றதை அவங்க இது வந்து தான் இன்னும் வந்து முழுமையாக நமக்கு வந்து தெரியல. அதாவது எங்கே நடத்தலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பண்பாட்டு காலத்தில் போதியான இடங்கள் பத்தலை அப்படின்றனால ஒரு சில மகால்லாம் வந்து இதுனால ஏன்னா அரசு தரப்பு வந்து நிறைய பேர் வருவாங்க. அப்போ நல்ல மகால் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்களாம். அங்கேதான் வந்து இந்த நலத்திட்ட உதவிகள் வந்து அங்கே வழங்குறதா வந்து சொல்லப்படுது அரசு தரப்புல இருந்து. அதனால வந்து முதல்ல அரசு தரப்புல இருந்து மரியாதை செலுத்தப்படுது. அதுபோது எப்போதும் மாறிய செல்லூர் கிராம மக்கள், தியாகியாரோட குடும்பம், அப்புறம் பண்பாட்டு கழகம், அப்புறம் அரசியல் கட்சிகளோட வருகை அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். ஆனால் இது முதல்ல அரசு வந்து மரியாதை வந்து செலுத்தும். ஏன்னா அரசு விழான்றனால அரசு தான் வந்து முதல்ல
மரியாதை செலுத்தப்பட போறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து அரசு தரப்புல இருந்தும் இந்த நலத்திட்ட உதவிகள் வந்து 100 பேருக்கு வந்து வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அரசு தரப்புல இருந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த நிகழ்வுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வரதாகவும் சொல்லப்படுது. அதனால இந்த நிகழ்வுல ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாண் சமுதாய உறவுகளும் வந்து தவறாம கலந்துக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஏன்னா இது நமக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுவும் முதல் அரசு விழா அறிவித்தும் இது முதல் ஆண்டு அப்படின்னால இந்த அக்டோபர் 9 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாண் சமுதாய உறவுகள் வந்து நம்ம செப்டம்பர் 11 எப்படி கூடுறோமோ அதே போல வந்து நம்ம இந்த அக்டோபர் 9 கூடணும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலா கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்றத மக்கள் எதுவுமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு அரசு வந்து இந்த நம்ம சமூகத்தை உற்று பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது செப்டம்பர் 11 தான். அதே போல இந்த அக்டோபர் 9 வந்து இந்த அரசுக்கு வந்து நம்ம யாருன்றதை காட்டணும். அதனால வந்து அரசியல் நம்ம அதிகார பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சமூக ஒற்றுமைப்படக்கூடிய நாள், ஒன்றுபடக்கூடிய நாள், ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா செப்டம்பர் 11 இருந்தது. ஆனால் இனி அக்டோபர் 9 அப்படின்றத வந்து இந்த அரசுக்கு வந்து நம்ம காட்டணும். அதனால அலைகடல் என்ன திரண்டு நம்மளோட பரமக்குடியில ஐயாவோட மண்ணுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகள் வந்து அணிதிரண்டு வாங்க அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, அதே போல ஐயா தியாகி இமானுவேல் சேனார் அவர்களுடைய அந்த நினைவிட வந்து அரசியல் தலைவரோட நினைவிட எப்படியோ அதே போல தான் இந்த ஆண்டு வந்து செப்டம்பர் 11 எப்படி அலங்கரிக்கப்பட்டதோ அதே போல தான் அலங்கரிக்கப்படும். அதனால வந்து எல்லாரையும் வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆர்வர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, நான் மேலே ஏறித்தான் மரியாதை செலுத்துவேன், நான் இப்படித்தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், அந்த நமக்குள்ள இருக்க காழ்ப்புணர்ச்சிகளை கடந்து, சரிங்களா, எல்லா அரசியல் கட்சி தலைவரும் எப்படி மரியாதை செலுத்துறாங்களோ அதே மரியாதையை வரக்கூடிய எல்லா தலைவர்களும் அதை பின்பற்றணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். அதனால வந்து இந்த டைம் வந்து கூட்ட நெரிசல் அவ்வளவா இருக்க வாய்ப்புகள் இருக்க குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் வர்றதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மக்கள் வந்து அணிதிரள ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மக்கள் வந்து வெளி மாவட்டத்துல வந்து கூட்டியிருப்பாங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆனா பார்க்க மக்கள் வந்து நம்மளும் போவோம் அப்படின்ற அந்த ஆர்வங்கள் வருது. அதை சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்மளும் அந்த இடத்துக்கு போகணுன்ற அந்த ஆர்வம் வருது. அதனால அடுத்த வருஷம் சிலை நிறுவப்பட்ட பிறகு கண்டிப்பா செப்டம்பர் 11 மாதிரியே அக்டோபர் 9 மக்கள் திரளாக கூடுவாங்க நம்ம நம்புறோம். ஆனா இது நமக்கு தொடக்கமா இருக்கணும். ஏன் இதை வந்து நம்ம இன்னைக்கு அக்டோபர் 9 உங்களை கூடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதாவது போன டைம்ல அவ்வளவா இல்ல, இவ்வளவு பேர் தான் வந்து நீங்க மரியாதை செலுத்தினால இதுக்கெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இதை காரணம் காமிச்சு காவல்துறை ஏதாவது நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த நிகழ்வுல அவங்க நமக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க இந்த நிகழ்வுல இப்படி நாங்க பெரும்பான்மையான மக்கள் கலந்துக்கிறோம் அப்படின்றத வந்து இந்த அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் வந்து நம்ம காட்டணும். அதற்காண்டியாவது அக்டோபர் 9 நம்ம வந்து ஒன்று கூடணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு, செப்டம்பர் 11 எந்த மாதிரியான ஃபாலோ பண்ணமோ அதே தான் இதுல வந்து ஃபாலோ பண்ண போறோம். மற்றபடி எந்த ஒரு நிபந்தனையிலே வந்து காவல்துறை தரப்புல இருந்தோ மாவட்ட நிர்வாக தரப்புல இருந்தும் போடல. அதனால அக்டோபர் 9 ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாண் சமுதாய உறவுகள் வந்து நம்ம இங்கே வந்து ஒன்று கூடணும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவரும் வந்து கலந்துக்கிற இருக்காங்களா. அதனால வருகின்ற அக்டோபர் 9 நம்ம பரமக்குடியில் சங்கமிப்போம். ஐயா தியாகி இமானுவேல் சேனார் அவர்களுடைய பேரையும் புகழையும் பறைசாற்றுவோம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, இனி அடுத்து எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றது நாளைக்கு வந்து தேவேந்திர பண்பாட்டு கழகத்தோட தலைவர் பரமை பாலா அவர்கள் வந்து நம்ம அதனால இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றது அவர் மூலியமா வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து நான் கொண்டு வரேன். அப்படின்னால வந்து வருகின்ற அக்டோபர் 9 ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் பரமக்குடி நோக்கி அணிதிரளுவோம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, மருநலக்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகள் ஸ்ரீ சாதி பற்றி பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிட்டு மீனத்தை கண்டு சந்திக்கிறேன். நன்றி.